பயிற்சி 1.3 8th சம் எஃப் என்ற சார்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா. ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே கொஸ்டினில் கொடுக்குறத எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 2x. ஃபஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எப்படி எழுதலாம், நம்ம 3 - 2x ஸ்கொயர். எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுக்குறப்ப நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 3 - 2x. அதை அப்படியே எழுதிட்டு இந்த ப்ராக்கெட் அப்படியே போட்டு ஹோல் ஸ்கொயரில் போட்டுடணும். இது ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிஷனில் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கணும். 3 - 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 - 2x த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது நமக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a - b த ஹோல் ஸ்கொயர். சைடில் a - b த ஹோல் ஸ்கொயர், அதோட ஃபார்முலா என்ன அதை எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக 2x அப்படின்னு சொல்லி நம்ம பிரதியிட போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது அப்படியே வச்சுட்டு ஏக்கு பதிலாக 3, இப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் அந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக 2x ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக 2x த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அதை அப்படியே எடுத்து இந்த ஆர்ஹெச்எஸ் சைடு எழுதிக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடு. அதை அப்படியே எடுத்து எழுதிட்டோமா. எழுதிட்டு 3 - 2x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 3 9 மைனஸ் நம்பரெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 6 6 2 12 12 அந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் 2 2 4 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். அப்போ 3 - 2x 3 - 2x ஸ்கொயரு ப்ளஸ் 9 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் வரப்போ -9 -12னா +12x மைனஸ் ப்ளஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுமா, சிம்பிள் மட்டும் சேஞ்ச் ஆகும். நம்ம எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிட்டோம். அங்கே எதுவுமே இல்லை. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை பார்க்குறோம். ரெண்டுமே மைனஸில் இருக்குது. மைனஸ் போட்டுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுட்டோம். -6x ஸ்கொயர். அடுத்து 12x ஒன்று தான் இருக்குது, அது அப்படியே போட்டாச்சு. நம்பர் பார்க்குறப்ப -9 + 3ன்னு இருக்குது. அது ரெண்டையும் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் குறி எடுத்து போட்டுடணும். ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் 6ஆம் வாய்ப்பாடில் உள்ள நம்பர் இருக்கா. அப்போ இது 6ஆம் வாய்ப்பாடெல்லாம் நம்ம அடித்து கொடுத்துடலாமா. அப்போ வகுத்தல் 6ன்னு போட்டு எல்லாத்தையும் 6ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிடுங்க. ஃபஸ்ட் அப்போ 1 6ன்னு வரும், 2 6 12 1 6 6. என்னென்ன வேல்யூ நம்ம அடித்து மேலே வச்சுருக்கோமோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் வர மாதிரி வச்சுக்க மாட்டோமா. அப்போ மைனஸே என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்துடுறோம். மைனஸை ப்ளஸ்ஸாகவும் ப்ளஸ்ஸை மைனஸாகவும் எடுத்து எழுதிடுங்க. இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு காரணிப்படுத்துக முறைன்னு ஒன்று இருக்கும். பெருக்குனா 1 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் -2ன்னு வரணும். ஓகேங்களா. அப்போ ஓர் 1 1 வந்துருச்சா. ஆனால் ஓர் 1 1 +2ன்னு வரணும். ஆனால் நமக்கு -2 இருக்கனால 2 பக்கட்டும் மைனஸ் குறி போட்டுடுறோம். இப்போ பாருங்கள், பெருக்குனாலும் நமக்கு 1 வந்துடும், கூட்டினாலோ கழிச்சாலோ நமக்கு -2 வந்துடும். டிவைடட் பையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து எழுதிடணும். எக்ஸ்ன்னு இருந்தால் எக்ஸு, 2xன்னு இருந்தால் 2x அந்த மாதிரி. இப்போ எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, எடுத்து எழுதிட்டா x - 1 x - 1 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுமே ஒரே வேல்யூவாக இருக்கா. அப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். x - 1 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து x ஈக்குவல் டு -1 அந்த சைடில் போனால் +1. எக்ஸோட வேல்யூ 1. சம் ஓவர். தேங்க்யூ.